One way ticket, one way ticket, one way ticket, one way ticket, one way ticket to the blue. One way ticket, one way ticket, one way ticket, one way ticket, one way ticket to the blue. Choo-choo train, tucking down the track, gonna travel on it, never coming back. Ooh, got a one-way ticket to the blue. Bamala, my baby is living. அன்பானவர்களே, மை டியர் போர்டுவுட் பீப்புள்ஸ், வீவர்ஸ், சில்ட்ரன்ஸ், அப்புறம் வாலிப பெண்களே, இளைஞர்களே, அது வந்து காமத்துப்பால். திருவள்ளுவர் வந்து திருவள்ளுவர் குறள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1242. ஓகேவா? 1242. இந்த இங்கே இருக்க இந்த குறள் சரியா? ஓகே, இது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த குறள் வந்து நம்ம திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு? இங்கே பெரிய கலையும் நான் சாதாரணமான ஆள் இல்லை. ஐ லவ், எனக்கு காமம் பிடிக்கும், காதல் பிடிக்காது. எஸ், எனக்கு காமம். நான் சிறு வயதுலேருந்து, சின்ன வயதுலேருந்து இப்போ வரையும், ஆமாம், எனக்கு யாராவது ரொம்ப அழகாக தெரிந்தால் உடனே லவ் போயிடும். 62 வயசு ஆகுது. ஆமாம், இப்போவும் சரி. ஆமாம், சின்ன வயதுலேருந்து சொல்கிறேன். எனக்கு ஒரு 5 வயது 6 வயதுலேருந்தே சொல்கிறேன். நான் ஏதாவது அழகாக ஒரு பெண்ணை நான் பார்த்து விட்டால் உடனே என்னையும் அறியாமல் காதல் அவள் மீது போயிடும். அப்புறம் கண்ட்ரோல் பண்ணிப்போம், அது வேறு விஷயம். அதை பற்றி நான் பேச வரல, என்னை பற்றி பேசுகிறேன். இது இங்கே என்ன இந்த 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 குறள் என்ன சொல்லுது அப்படின்றத பார்ப்போம். ஏன்னா இந்த பெண்கள் எப்படின்னாக்கா, பெண்கள் இல்லாமல் இந்த உலகம் இயங்கவே முடியாது. பெண்கள் இல்லைன்னா இந்த உலகம் இல்லை. பெண்ணே இல்லைன்னா எந்த ஆணும் உயிரோடு இருக்க மாட்டான், தற்கொலை பண்ணி செத்துருவான், தற்கொலை பண்ணிப்பான். பெண்களே இல்லாத ஒரு உலகத்தை ஆமாம் நினைச்சே பார்க்க முடியல. ஸோ பெண்கள் தான் இங்கே எல்லாமே. ஆமாம், ஆவதும் பெண்ணாலே, அழிவதும் பெண்ணாலே. அந்த மாதிரி நம்ம பெண் புத்தி, பின் புத்தி, இந்த மாதிரி பெண்களை பற்றி ஏகப்பட்ட ஆமாம் ஆழம், அது ஆழமையா. அப்புறம் அது அந்த பெண்ணின் மனது அந்த ஆழத்தை கண்டுபிடிப்பது ரொம்ப கடினமையா. அந்த மாதிரி ஆயிரக்கணக்கான ஏகப்பட்ட ஆமாம் என்னது ஏகப்பட்ட விஷயம். என்னது பாம்பு அப்புறம் பாவை, இப்படி ஏகப்பட்டு இருக்காங்க. ஆமாம், நானே நிறைய கவிதைகள் எழுதியிருக்கேன். கண்ணீர் இழக்கலாம், கருப்பு இருக்கலாமா, அந்த மாதிரி. பாவை பார்த்து சிரிப்பால், பக்கம் வர அழைப்பால், பார்வையிலேயே பேசுவாள், 10 கால் என்றால் ஏசுவாள். இந்த மாதிரி ஏகப்பட்ட கவிதைகள். ஆமாம், ஏகப்பட்ட கவிதைகள். ஆமாம், நான் சின்ன வயதுலேயே அந்த மாதிரிலாம் நான் பண்ணியிருக்கேன். இப்போ எங்கே வந்துடுவோம் நம்ம? இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, காதல் அவர் இளராக நீ நோவது, பேதமை வாழிய நெஞ்சு. மறுபடி படிக்கிற பாருங்க. காதல் அவர் இளராக நீ நோவது, பேதமை வாழி என் நெஞ்சே. மீண்டும் கூட ஒரு தடவை படிக்கிற பாருங்க. காதல் அவர் இளர் ஆக நீ நோவது, பேதமை வாழி என் நெஞ்சு, பேதமை வாழி என் நெஞ்சு. ஸோ இதோடைய விளக்கம் என்னன்னாக்க, நெஞ்சே நீ வாழ்க. ரைட்டா? அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, அவன் காதல் இல்லாதவனாக இருக்கும்போது, அவன் காதலே இல்லாதவனாக இருக்கிறான், ஒரு கஞ்சப்பையன். அவன் ஒரு காதல் என்பதே அவனிடம் இல்லை. அவன் காதல் இல்லாதவனாக இருக்கின்ற போது நீ மட்டும் நோவது முட்டாள்தனமானது. நல்லா கவனிக்கணும். நீ மட்டும் நோவது முட்டாள்தனமாவது. அவங்கள்ட்ட தான் காதலே இல்லையே. அப்படிப்பட்ட ஒருவனை ஏன் நீ காதலிக்க வேண்டும்? அவனை ஏன் நீ மனதில் கொள்ள வேண்டும்? அவனை ஏன் நீ கனவுகளில் வரவழைக்க வேண்டும்? சொல், யோசிப்பண்ணே. நீ அற்புதமானவள், அழகானவள். உன் நகையே தேவையில்லை, உன் புன்னகையே போதும். எந்த நகையும் உனக்கு வேண்டாம், உன் புன்னகையே போதும். உன் அழகை, உன் சிறப்பை, உன்னுடைய அந்த ஸ்ட்ரக்சரை அழகாக சொல்லுவாங்க. என்னது 36, 26, அப்புறம் 36 அது மாதிரி ஒரு அற்புதம். தங்கத்தேர் நீ, அழகி. கண்ணங்கரையில் இருந்தாலும் நீ அழகிதான். ஆமாம், நீ உலக அழகியாக இருந்தாலும் நீ அழகிதான். ரெண்டுமே அதான், அதே ஒன்று தான்.
ஏன்னா பெருசாக இதுதான் என்ன பெருசாக நீ ஒல்லியாக இருந்தாலும் அதுதான் ரொம்ப முக்கியம். நீ ஒன்று வெளியேறுன்னு இருந்தாலும் அதுதான் முக்கியம். வேறு எதுவும் முக்கியம் இல்லை அங்கே. அவங்ககிட்ட இருக்கிறது தான் அவங்ககிட்ட இருக்கிறது எங்கேயும் அதை. ஸோ நான் இப்போ என்ன சொல்கிறேன், நீ ஒரு பேரழகி, ஒரு தங்கத்தீர், அப்படிப்பட்ட வள்ளி. நீ இல்லாமல் இந்த உலகமே இயங்காது. அதுவும் நல்லாவே உணர்ந்து வைத்திருக்கிறாய். ஆமாம், கடல் ஆழத்தை கூட அறிய முடியும், மனதின் ஆழத்தை அறிய முடியாது. அப்படிப்பட்டவள் நீ ஒரு கர்மாந்திரம் முடித்தவன், காதலே இல்லாதவன், ஒரு தரித்திரியவான். அப்படிப்பட்டவனிடம் போய் காதல் இருப்பதாக எண்ணிக்கொண்டு வா மனசை நீ ஏன் நோகடிச்சுக்கிற? அதுதான் இந்த குறள். உன் மனதை நீ ஏன் நோகடிச்சுக்கிற? அவன் தான் காதல் இல்லாதவனாச்சே. அவங்ககிட்ட வெறும் காமம் தான் இருக்கிறது, காதல் கிடையாது. காதல் எங்கே இருக்கிறது? இயற்கையில் இருக்கிறது. ஆமாம், ஒரு அற்புதமான ஒரு நீர்வீழ்ச்சி ஒருவன் ரசிக்கிறானா, ரசிப்பு. எவன் ஒருவன் ரசிக்கணும் அவன்தான் காதலிப்பதில் வல்லவன். எவன் ஒருவன் நல்ல ரசிகனோ, ரசிகன், நல்ல ரசிகன், உங்கள் ரசிகன். ரசிகன், நல்ல ரசிகன், உங்கள் ரசிகன். அவன்தான் காதலிக்க தெரிந்தவன். அவனிடம் மட்டுமே உண்மையான காதல் இருக்கும், காமம் இருக்காது. காமம் வேறு, காதல் வேறு. மற்றபடி உலகத்தில் இருக்கிற எல்லார்கிட்டையும் காமம் தான் இருக்குது. காதல் ஒரு சிலரிடம் மட்டுமே இருக்கிறது. இயற்கையை ரசிக்கிறான், பறவைகளை ரசிக்கிறான், பல்லுயிர்களை ரசிக்கிறான், வானவில்லை ரசிக்கிறான். ராத்திரியில் போயிட்டு சகாரா சகாரா பாலை வனத்தில் நடுவில் நின்றுக்கிட்டு வானத்தை பார்த்து அந்த நட்சத்திரங்களை எண்ணிக்கொண்டு இருக்கிறான். இங்கே படுத்துக்கிட்டு என்ன முடியாது, இங்கெல்லாம் பில்டிங்ஸ் இருக்குது. எப்படி இப்போ 4 நட்சத்திரம் தான் தெரியும். இதே சகாரா பாலை வனத்தில் பாலை வனத்தில் போய் நின்றுக்கிட்டு ராத்திரி ஒரு 12 மணிக்கு வானத்தை பார், எவ்வளோ நட்சத்திரங்கள் பா. கடல் நடுவில் போய் நின்றுக்கிட்டு ராத்திரி 12 மணிக்கு வானத்தை பார், எவ்வளோ நட்சத்திரங்கள். அந்த கம்மாட்டி அங்கே புயல் அடிக்கணும், அவன் புயல் அடிக்கும், சூறாவளி வரும், குளிரும், திமிங்களை அப்படியே ஜம்ப் பண்ணி தூக்கின்னு போடும், கப்பலை கவுத்துடணும் புறம்போக்கு. அப்படி கிடையாது. லவ் இஸ் வெரி வெரி டிஃப்ரெண்ட். ஸோ பெண்ணே, அற்புதமானவளே, அழகியே, அவனிடம் காதல் இல்லை என்று தெரிந்திருந்தும் நீ உன் மனதை போட்டு கடினப்படுத்தி கொள்ளாதே. மெயினாக காதலிக்காத. காதல் என்பது பொய். நீ யார் தெரியுமா? இந்த உலகத்தை கண்டிக்கக்கூடியவள், தண்டிக்கக்கூடியவள், தவறான பாதையில் இந்த உலகம் செல்லாமல் பாதுகாக்கக்கூடியவள். அப்படிப்பட்டவள் ஒரு பெண். முதல்ல பாவம் யார் பண்ணா? ஏவாள் தான் பண்ணான்னு சொல்லுவானுங்க. ஆமாம், பாவால் இப்போ ஃபஸ்ட்டு இந்த உலகத்தில் பாவத்தை பண்ணுறது யார் அப்படின்னா பெண்கள் தான் அப்படின்னு. பெண்ணுன்னா என்னது? ஆதாமிலிருந்து ஏவாள் வந்தாள், ஏவாள் தான் ஆதாமை கெடுத்தா. ஃபஸ்ட்டு பாவத்தை எப்படி செய்யணுன்னு ஏவாள் தான் சொல்லி கொடுத்தான்ன்றது அது ஒரு புராண கதை, பொய் கதை. லட்ச கதைகள் போயின்னுக்குது. நீ காலங்காதால் இன்றைக்கி தேதி என்ன? February 28, 2025. இன்னைக்கு தேதிக்கு நீ என்ன செய்ய வேணும்? உன் பிள்ளைங்க படிச்சுதா? ஸ்கூலுக்கு போச்சா? குறைக்கு இவனுக்கு வேறு மொழிச்சண்டை, மும்மொழி சண்டை, மூத்திர சண்டைன்னு மூத்திர சந்துங்களில் சண்டை போட்டுன்னுக்கிறான். உன்னை ரொம்ப அசிங்கப்படுத்தி விட்டது அல்லவா பெண்மணியே. உனக்கு சோறு இல்லை, துணி இல்லை, ட்ரெஸ் இல்லை, சாப்பாடு இல்லை, வாடகை கொடுக்கறதுக்கு அடுத்த மாதம் வாடகை கொடுக்கறதுக்கு ஜோபில் காசு இல்லை. புருஷங்காரன் வேறு வார்த்தை கூட ஓடி போட்டான். பிள்ளைங்க குடிச்சிட்டு ஒயின் ஷாப்பில் தூங்குது. நீ எப்படி வாடகை கொடுக்க போகிற? ஸோ நீ பண்ண தவறு என்ன தெரியுமா? காதலில் விழுந்து விட்டாய். நீ காதலில் விழுந்ததை அவன் என்ன பண்ணிக்கினான்? மிஸ்யூஸ் பண்ணிக்கினான். உனக்கு ஆசை வார்த்தை பேசி கண்ணே, கண்மணியே, முத்தே, மணி, ரத்தே, அழகே, பெண்ணே, நிலவே, மயிலே, குயிலேன்னெலாம் உன்னை பேசி ஈஸி லவ் பண்ணி ஃபஸ்ட் நைட்டை முடிச்சுட்டு செகண்ட் நைட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கூட்டின்னு போய் விட்டான் உன்னை. அவன் ஃப்ரெண்ட்ஸுங்க செகண்ட் நைட் பூரா உன்னை கசக்கி பிழிந்து நாசம் பண்ணி 3வது நாள் கொண்டு போய் பாம்பே, டெல்லி, கால்கட்டா, சோனாகாட்சி, ரெட் லைட் ஏரியாவில் விற்றுட்டான். இதுதான் உன் வாழ்வு. இப்பொழுது இந்த குறைந்த நாட்களில் அவன் இவன் 20 பேர், 30 பேர், 40 பேர், 50 பேர்கிட்ட அவன்கிட்ட உன் கற்பை கொடுத்தாய். இப்போ எவனுடைய பிளட்டு, எவனுடைய ரத்தம், எவனுடைய விந்து அது உன் கர்ப்பப்பையில் குழந்தையாக இருக்கிறது உனக்கே தெரியாது. டு யூ நோ? உன் புருஷன் யாருன்னு உனக்கு தெரியுமா?
இந்த குறைஞ்ச நாளில் ஒரு வாரத்தில் எத்தனையான வன்மங்கள், எத்தனையான பொறுக்கிங்க, எத்தனையான பாலியல் தொல்லை அத்தனையும் மீறி உன் வயிற்றில் இப்பொழுது 3 மாதமோ 4 மாதமோ 10 மாதமோ 6 மாதமோ அப்புறம் தான் உனக்கு தெரிய போகுது. உடனே உனக்கு தெரிய போகிறதில்ல. 3 மாதமோ 6 மாதமோ 7 மாதமோ அதுக்கப்புறமா தெரியும். அப்புறமா தான் நீ வந்து கர்ப்பமாக இருப்பது உனக்கு தெரியும். அப்போது அந்த வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கருவுக்கு தகப்பன் யார் உனக்கே தெரியாது. உனக்கு சத்தியமாக தெரியாது. அது டெஸ்ட் பண்ணால் என்னமோ சொல்லுவாளுங்களோ என்னமோ அதுவும் எனக்கு தெரியாது. ஸோ இந்த அளவில் உன் வாழ்வு போகக்கூடாது. உனக்கு இயற்கை ஆண்டவன் வந்து உனக்கு கைகளில் வந்து நகம் கொடுத்துருக்குறான், பற்கள் கொடுத்துருக்குறான், உன்னை பாதுகாக்க சொல்லி, உன்னை பாதுகாத்து கொள்வதற்காக. உனக்கு வந்து 9 மடங்கு சக்தி இருக்குது, பலம். ஆனால் அதை நீ உணராமல் இருக்கிற. உன்னை தீண்டுபவனை, உன்னை சித்திரவதை செய்பவனை, உன்னை காம கொடூரனாக மாறி உன்னை கற்பழிக்க முயலுகிறவன் எவனா இருந்தாலும் நிகங்களாலேயே அவனை கொலை செய்ய முடியும். உன் பற்களை கட்டிச்சு நாய் கொதரும் பார்த்துருக்குறியா? நான் பார்த்துருக்கேன். ஒரு நாய், ஒரு குட்டி பாப்பா குப்பை தொட்டியிலேருந்து ஒரு நாய் வந்து இழுத்துன்னு ஓடுது. ஒரு குட்டி பாப்பா, நான் கல் எடுத்து அடிக்கிறேன். இது சரியா இல்லை, இப்போ இல்லை, நான் சொல்கிறேன். ரொம்ப நாள் முன்னால் 10-15 வருஷத்துக்கு முன்னால் குப்பை தொட்டி கேகே நகரில், சாலிகிராமம் கேகே நகர்லாம் இருக்குதுல்ல, அங்கே. ஸோ கத்துறான், ஓடுறான், பின்னாடி ஓடுறான். அது என்ன பார்த்து கடிக்க போடுது. பார்த்தா சட்டுன்னு ஒரு 20-30 நாய் சேர்ந்துச்சு. ஆமாம், 20-30 நாய். அந்த பாப்பா, அந்த குட்டி பாப்பா இன்னும் 6 நாள் இருக்கோ இல்லை ஒரு 10 நாள் இருக்குமோ யாருக்கு தெரியும். கதறி எடுத்துச்சிங்க, கதறி சிக்கு 100 எடுத்துச்சு. அந்த பொம்பளை ஒன்று இருக்கும், அந்த மேனகா காந்தின்னு ஒன்று, அதாவது இந்திரா காந்தி மர்மவை மேனகா காந்தி. அவங்க புருஷன் கூட ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டில் செத்து போட்டார். பேர் சஞ்சய் காந்தியோ என்னமோ. இந்த எமர்ஜென்சிலாம் வந்தது இல்லை, அது மாருதி 800ன்னு சொல்லிட்டு ஒரு கார், அது மிகப்பெரிய ஊழல் நடந்தது. பெரிய விஷயம், ஏகப்பட்ட விஷயம் அந்த குடும்பம். அதனால தான் அந்த குடும்பம் பற்றியா ஒரு சாபம் பிடிச்ச குடும்பம். இந்திரா காந்தி அகால மரணம், ராஜீவ் காந்தி அகால மரணம், சஞ்சீவ் காந்தி அகால மரணம். ஆமாம், எல்லாம் சஞ்சய் காந்தி, ராஜீவ் காந்தி, அப்புறம் ராஜீவ் காந்தி, அப்புறம் அது அந்த சஞ்சய் காந்தி, அதான் இந்திரா காந்தி, சஞ்சய் காந்தி, அவர் தம்பி ராஜீவ் காந்தியோட தம்பின்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த மேனகா காந்தி, சோனியா காந்தி, பிரியங்கா காந்தி, அதெல்லாம் விட்டுருங்க. இப்போ ராகுல் காந்தி அவரையும் பலிகடா ஆகலான்னு பார்க்குறாங்க. இவராவது கொஞ்சம் அந்த சாப குடும்பத்துலேருந்து விலகி அரசியல் வேணாம், ஒரு மயிரும் வேணாம், ஏற்கனவே அவங்க தாத்தாலாம் ரொம்ப விட்ரு, அந்த கதை தேவையில்லை, எதுக்கு தேவையில்லாமல் நான் அப்படி என்னை விட்டு அப்படி தான் எங்கேயாவது போயிடுவேன். இங்கே பேசினே இருப்பேன், திடீர்னு பார்த்தா வேறு எங்கே போயிடும். சம்மந்தம் இல்லாமல் பேசினே இருப்பேன். அது ஒரு பெரிய பிரச்சனை. சரி, நான் இங்கே வந்துடுறேன். தான் ஒரு பெண் ஆனவள் எப்படிப்பட்டவளாக இருக்க வேண்டுமே என்றால், உத்தமியாலாம் வந்து இருக்க முடியாது. அது கஷ்டம். யாருமே உத்தமர்களாக வாழ முடியாது. உலகத்தில் ஒரே ஒருத்தவங்க கூட உத்தமராலாம் வாழ முடியாது. சரிபாதி பொய், சரிபாதி உண்மை, அவ்வளோதான். பாதி உண்மை, பாதி பொய். ஆமாம். அபிராமியே தாளாட்டு சாமியே நான் தானே தெரியுமா. பாதி தான். சிவன் பாதி, அப்புறம் இன்னொருத்தி யார், பார்வதியா, அபிராமி, பாதி. இப்படி தான் இங்கே. உண்மையும் பாதி, பொய்யும் பாதி, இரவு பகல், மேடு பள்ளம், நம்ம ஏழை பணக்காரன், இது மாதிரி. ஸோ உலகத்தில் வந்து ஒரு 20 குடும்பங்கள் மட்டும்தான் இந்த உலகத்தை ஆட்டி படிக்கிறதாக சொல்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட இந்த காலகட்டத்தில் இன்றைக்கி உன் பிள்ளைக்கு சாப்பாடு என்ன, படிப்பு என்ன, கல்வி என்ன, அது எப்படி வாழ வேண்டும், செய்ய வேண்டும் என்பதை வழிவகுக்க வேண்டிய ஸ்தானத்தில் தாயாகிய நீ தான் இருக்கிற. தகப்பன் வந்து ரொம்ப சிறந்தவன், வித்தைக்காரன். பட் இன்றைக்கி அவன் எல்லாம் வந்து டாஸ்மார்க்குக்கு போயிட்டான். ஒரு காலத்தில் தந்தைங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு 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 வல்லமை இருந்தது. இன்றைக்கி அந்த வல்லமை எல்லாம் வந்து சறுக்கு குச்சி போயிடுச்சு. எல்லாம் சத்து கித்து பலங்களாம், ஆரோக்கியம் கருக்கும், அறிவு எல்லாமே மழுங்கி போச்சு. ஸோ இந்த சூழ்நிலையில் அட்லீஸ்ட் நீ பிள்ளைகளாவது பெற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம்ல. சரி, கற்பை தான் இழக்கிற, வேறு வழி இல்லை, அவன் தப்பிக்கணும். சரி, இவன் ஒருத்தவன் இல்லை 5 பேர் ஒருத்தவனாக இருந்தால் சமாளிப்பேன். 5 பேர் 10 பேர் வந்து அமுக்கிட்டு வேலை பார்க்குறான். என்ன செய்ய முடியும்? உன்னால் தடுக்க முடியாது. கவர்மெண்ட்டு சரியில்லை. கவர்மெண்ட்டுக்கிட்ட நீ போய் எதை சொன்னால் அவனும் உன்னை ராத்திரி வச்சு நல்லா வேலை செய்வான். ஒரு போலீஸ்காரங்கிட்ட போனால் அவனும் ஒன்று ஃபுல்லாக வந்து எஃப்ஐஆர்லாம் போட மாட்டான். அவனும் ராத்திரி விடிய விட செய்வான். வக்கீலும் செய்வான், நீதிபதியும் செய்வான். எல்லாமே இப்படி இருக்கும்பொழுது பெண்ணே, நீ ஏன் இல்லாத ஒன்றுக்காக இயங்குகிறாய்? மறுபடியும் படிக்கிறேன். காதல் அவர் இளராக நீ நோவது பேதமை வழி என்னெஞ்சு.
அவங்ககிட்ட தான் காதலே இல்லை அப்படி என்பது உனக்கு நல்லா தெரிஞ்சிருந்தோம். தேவையில்லாமல் நீ அழுகுற, தேவையில்லாமல் ஏன் உன்னை நீ நொந்துக்கிற? வேண்டாம். காதல் கீதல் மயிர் இருப்பார் வாட் இஸ் இட் தென்கொரியாவா? ஆமாம், அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பிஃபோர் மூமெண்ட்டுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் முன்னால், இப்போ இல்லை, அது ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இங்கே ஆம்பளையும் பெண்ணும் ஆணும் பெண்ணும் சமம். எதில்? சம்பாதனையில். வெறும் சம்பாதனை தான். ஆமாம், எல்லாம் யூடியூப்பில் இது வாட் இஸ் இட் டெஸ்ட் டியூப்பா? உனக்கு பாப்பா வேணுமா? அது நிறைய அந்த ஸ்பேம் டோனர்ஸ் இருக்காங்க. ஸ்பேம் விந்து டோனர்ஸ், கிட்னி டோனர் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களே, ஐ டோனர் அந்த மாதிரி சொல்கிறாங்களே, அந்த மாதிரி புருஷன் யாருன்னே உனக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. புரியுதா? அவன் தயவே உனக்கு தேவையில்லை. அதெல்லாம் 5000 6000 10,000 20,000 அவன் போய் முன்னெல்லாம் பிளட்டு விற்பானுங்க ஹாஸ்பிட்டலில். நானே கொடுத்துருக்கேன் சிறு வயதில் குடிக்கிறதுக்காக, சறுக்கடிக்கிறதுக்காக. இப்போ இல்லை, சிறு வயதில். நான் சொல்கிறது ஒரு 30 வருடங்களுக்கு முன்னால், கல்யாணத்துக்கெலாம் முன்னால். ஆமாம், போயிட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் பிளட்டு கேட்பான். பிளட்டு கேட்டால் பிஸ்கெட்லாம் கொடுப்பான். நம்ம காசு கொடுப்பானுங்க, 30 ரூபா 40 ரூபா அந்த மாதிரி ஏதோ வாங்கியிருக்கேன். அந்த அது ஒன் டைம், ஏதோ ஒரு டைம் அந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன். அது நம்ம எப்போவுமே நான் வந்து தந்து என்ன தவறுகள் செய்யன்னு நிறைய பெண்கள் பழக்கம் உண்டு. ஏகப்பட்ட பெண்கள்கிட்ட நான் போயிருக்கேன். நம்மளாம் அந்த பொய் சொல்கிற ஆள் கிடையாது. ரெண்டாவது, நான் உங்களை நம்பியோ உங்கள்கிட்டருந்து எதையோ எதிர்பார்த்தோ நீங்கள் எனக்கு இது கொடுக்க போகிறீங்க, அது கொடுக்க போகிறீங்க, நத்திங் டூயிங். உங்கள்கிட்டருந்து ஒரு நயா பைசா கூட நான் வாங்க மாட்டேன். என் கதையே வேறு, அதை விட்டுடு. நான் என்ன சொல்ல வரேன், முதல் பாவம் செய்தவள் ஏவாள். தப்பு என்ன, ஆமாம், தவறு என கெட்ட விஷயத்தை கற்றுக் கொடுத்தவள் பெண் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சங்கதி ஒன்று காலங்காலமாக ஓடி நிற்குது. தயவு செஞ்சு அதை மாற்றுங்கள் பெண்களை. நீங்கள் இல்லாமல் இந்த உலகம் இயங்காது. அதை மட்டும் நன்றாக புரிந்து கொண்டீர்கள் என்றால் ஒத்துழையாமை உன் புருஷன் கூப்பிட்றானவனை படுக்கிறதுக்கு செருப்பால் அடித்து தோற்றி விட்டுரு. ஆமாம், அவன் படுப்பான். அந்த புள்ள சுமக்கிறது நீ தானே நாளைக்கு அதை குப்பைத்தொட்டில் கொண்டு போய் போடணும். நீ குப்பைத்தொட்டில் போட்ட உடனே அது நாய் இழுத்துன்னு போகுமே. இப்படிப்பட்ட பாவத்தை செய்வதற்காக உன்னை இயற்கை படைக்கவில்லை பெண்ணே. காதலும் கிடையாது, ஒரு மயிரும் கிடையாது என்பதை நீ உணர்ந்து விட்டால் இந்த புறம்போக்கு எச்ச பசங்களை ஒத்துழையாமையும் பக்கத்தில் சேகாத. அதுக்கு தான் நான் சொன்னேன், உனக்கு இயற்கை கொடுத்தது நகம். செம்ம பாலிஷை போட்டுன்னு சுற்றி நிற்கிறேன். நெயில் பாலிஷ் பார்க்குறேன், நிறைய வீடியோஸ் பார்க்குறேன். நெயில் பாலிஷ் போட்டுன்னு 2 பீஸ் ட்ரெஸ் போட்டுன்னு சுற்றி நிற்கிறேன். ஈஸியாக எடுத்து விட்டு போடுவான். புரியுதா? ஸோ அவர்களை நீ ட்ரெஸ் போட்டுக்கோ. ஆமாம், ஆதிவாசிகள் துணியாக போட்டிருந்தான், ஆதாமும் ஏவாளும் துணியாக போட்டிருந்தாங்க. இல்லை, இங்கே துணி இல்லாமல் இருப்பதில் வந்து செக்ஸ் எல்லாம் வருவது இல்லை. இல்லைங்க, காட்டுக்கு உள்ளார வந்து ட்ரெஸ் இல்லாமல் இருக்காங்க. அவங்க ஏன்னா செக்ஸாக படிக்கிறாங்க. இன்னும் அது ஒரு கலை, அது ஒரு அழகு. அந்த அழகை வந்து பார்க்கும்பொழுது எவனுக்கும் காம வெறியெல்லாம் வரவே வராது. நீ மூடி மறைச்சிக்கின்னு இலை மாதிரியோ காய் மாதிரியோ லைட்டாக தொப்பில் காட்டுறது, லைட்டாக இந்த மாறை காட்டுறது, இப்படி காட்டுறதுலாம் உனக்கு கவர்ச்சியை தரும், ஒரு வெறித்தனத்தை உருவாக்கும். நாய் மாதிரி அப்போவே அதே இடத்துல வந்து ஒரு 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 தீவிரமான ஒரு கற்பழிப்பு விஷயத்தை அரங்கேற்றலாமா என்றெல்லாம் தோணும். அதனால் அழகான துணியே இல்லாமல் இருந்தீங்கன்னா நீ ரொம்ப அழகாக இருப்ப. உன்னை எவனும் கெடுப்பதற்கோ உன்னை அது மாதிரிலாம் செய்ய மாட்டாங்க. இந்த அரையும் குறையுமா, நுனி நாக்கு இங்கிலீஷு, அப்புறம் கிழிஞ்சு போன அது அதெல்லாம் சரி விடு. சரி, நான் சொல்ல வர்றது நல்லா புரிஞ்சுக்கோ. உன் பிள்ளைகள் பிச்சை எடுக்கிறான், ரோட்டில் இருக்கிறான், பஸ் ஸ்டாண்டில் இருக்கிறான், ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிறான். தயவு செஞ்சு உன் புருஷன் இந்த அதிமுக கட்சியாகட்டும், திமுக கட்சியாகட்டும், எந்த கட்சிக்காரனாகட்டும் எவனுக்கும் ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்லு. அதை மீறி ஓட்டு போட்டுட்டானா அவன் கூட நீ படுக்காத. அவங்க கூட படுத்து மறுபடியும் நீ புள்ள பெற்று நீ மறுபடியும் குப்பை தொட்டியில் போட்டு மறுபடியும் அதை நாய் தூக்கிட்டு போகுன்னா இந்த உலகத்தை ஒருவராலும் காப்பாற்ற முடியாது. இயற்கை வந்து அது வேலையாக, அது கடமையாக, அது வந்து அழகாக செய்யும். இயற்கை தன்னுடைய கடமை என்ன செய்யும்? நிலநடுக்கத்தை உருவாக்கும், நெருப்பை கொட்டும், வெட்டுக்கிளிகளை அனுப்பும். புரிஞ்சுக்கிட்டியா? ஆமாம், ஆமாம், நிறைய நோய் வைரஸ், கொரோனாவை விட மிக பயங்கரமான வைரஸ் கிருமிகளை வந்து உள்ளே நுழைக்கும். இப்போ ஆப்பிரிக்காவில் இப்போ ஏதோ சம்திங் ஒரு 4-5 வாரமாக நடக்குது. 500 பேருக்கு வருதான். இது என்னமோ தெரில, கண்டுபிடிச்சின்னு இருக்கிறாங்க. வந்து 500 பேருக்கு வருதான், 50 பேர் செத்து போயிடணும் ஆப்பிரிக்காவில். காங்கோ, ஐ திங்க் காங்கோ, எஸ் காங்கோ தான் நினைக்கிறேன். காங்கோவா என்னமோ தெரில, அந்த பக்கம் நடக்குது. நியூஸ் காலையில் கூட பார்த்தேன், நேற்று கூட பார்த்தேன். ஸோ பி கேர்ஃபுல் மை டியர் பியூட்டிஃபுல் லேடிஸ். அழகு நீங்கள்.
நீங்கள் அழகு. நீங்கள் இல்லாது ஒரு உலகத்தை எண்ணி பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட இந்த உலகில் நீங்கள் ஒத்துழைப்பு கொடுப்பதனால் மட்டுமே இங்கே தப்புகள் அரங்கேறுகிறது. ஒத்துழையாமை எந்த ஒரு விஷயத்துக்கும் நீ ஆமாம் ஒத்துழை. எந்த ஒரு விஷயத்துக்கும் எல்லாத்தையும் இழந்துடும். ஆனால் உன் ஓட்டுரிமையை மட்டும் இழந்து விடாதே. அதுதான் உன் உயிர். எப்பொழுது உன் ஓட்டை நீ பிரியாணிக்கும் குவார்ட்டருக்கும் நீ கொடுத்து விட்டாயோ அப்பொழுதே நீ செத்து விட்டாய். உனக்கு மரியாதை கிடையாது. நான் எல்லாரையும் பாரு வாடா போடான்னு தான் பேசுவேன். பார்த்துருக்கியா? ஒருமையில் தான் பேசுவேன். எனக்கு தெரியும் எல்லோரும் ஓட்டை விற்றுட்டீங்க. உங்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால தான் எல்லாத்தையும் நான் வாடா போடா இஷ்டத்துக்கு திட்டுவேன். கண்ணா முன்னான்னு திட்டுவேன். ஏன்னா நான் இன்ன வரைக்கும் என் ஓட்டை விற்கவில்லை. பத்திரமாக என் உயிரை பாதுகாப்பது போல் என் ஓட்டையும் நான் பாதுகாக்கிறேன். எம்ஜிஆர் போட்டேன். எம்ஜிஆர் இறந்து போயிட்டார். அதாயிடுச்சு 35 வருடங்கள் மேலாவது நான் ஓட்டு போட்டு. இனியும் யாருக்கும் போட மாட்டேன். நான் இருக்கிறது கொஞ்சம் நாட்கள். அந்த கொஞ்ச நாட்களில் நான் நேர்மையாய் உண்மையாய் சீரும் சிறப்புமாய் எந்த நோய் நொடியும் இல்லாமல் இந்நாள் வரை என்னை இயற்கை காப்பாற்றியிருக்கிறது. ஹாஸ்பிட்டலுக்கு ஏதோ 1-2 தடவை தான் நான் போயிருக்கேன். மிக பயங்கரமான சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் எனக்கு ஏற்பட்டிருக்கு. மயிர் இழையில் நான் காப்பாற்றப்பட்டிருக்கிறேன். என்னை யார் காப்பாற்றுகிறார்கள் என்று கூட எனக்கு தெரியாது. ஐ டோன்ட் வாண்ட் டு நோ அபவுட் தட். எனக்கு அதை பற்றி அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. என்னுடைய ஒரே ஒரு கோரிக்கை வேண்டுதல் என்னவென்றால், சின்ன குழந்தைங்க 8 வயதுக்கு இயற்கை கீழே இருக்கிற குழந்தைங்க என்ன பாவம் செய்தது? அதுங்க ஏன் இப்படி சாவுது? கர்ப்பப்பையிலே சாவுது, ரயில் அடிப்பட்டு சாவுது, அங்கே சாவுது, இங்கே சாவுது. அப்புறம் அந்த பசங்க சின்ன பசங்களுக்கு மோட்டர் சைக்கிள் என் செல்ஃபோனையும் வாங்கி கொடுக்குறீங்க. அது என்னமோ மோட்டர் பைக் ரேஸு, அந்த ரேஸு, இந்த டெய்லி ஒரு நாளைக்கு உலகில் ஆக்சிடெண்ட்டில் சாகுறவங்க லட்சக்கணக்கானவங்க. இயற்கையாக சாகுறது அது வேறு. இந்த மாதிரிலாம் சாகுறதெல்லாம் கண்டிப்பாக பாவத்தின் சம்பளம் மரணம் தான். நீங்கள் பெற்றவங்க பண்ண புண்ணியம், அப்புறம் பெற்றவங்க பண்ண பாவம். பெற்றவங்க புண்ணியம் பண்ணால் அந்த புள்ள நல்லா தான் இருக்கும். அது நல்லா படிக்கும், அறிவாளியாகவும் டாக்டராக வரும், பெருசாக வரும். ஆனால் நீ தப்பு பண்ணால் கண்டிப்பாக உன் பிள்ளைங்க நடு ரோட்டில் இந்த மாதிரி தான் சாவும். ஸோ பாவத்தின் சம்பளம் மரணம். பாவங்களை தவிருங்கள். கொஞ்சமாவது உலகம் அழிய போகிற இந்த கால எண்ட் ஆஃப் டேஸ் டெஃபினெட்லி இட் இஸ் கோயிங் டு பி ஹேப்பன். நடக்க தான் போகுது. ஆனாலும் கடைசி நாட்கள்லையாவது கொஞ்சமாவது திருந்தலாம் இல்லையா? கொஞ்சம் உண்மையாக வாழலாம் இல்லையா? முயற்சி பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. அன்பானவர்களே, ஹாய். மாடியர் போர்ட் பேப்பர்ஸ் விவர்ஸ் வாலிப பெண்களை இளைஞர்களே. ஆனால் என்னையா எப்போ பார்த்தாலும் இந்த காலங்காத்தால் சாபம் ஓட்டுக்கினே இருக்குது. ஏஸ் ரியலி தட்ஸ் ட்ரூ. உண்மை தான். நான் டெய்லி சாபம் கொடுக்குறோம். சிலர் ஆமாம் வாழ்த்துக்கள் சொல்கிறவனா இருப்பாள். அது ஐஸ்கிரீம் சாப்பிட்றோம், சூப்பராக ராத்திரியில் நல்லா அவுத்து போட்டுட்டு சாப்பிடுவோம், ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம், வாழ்த்து சொல்கிறவன் இருப்பான். அந்த காலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மன்னர்கள் இருக்கானுங்களே, அந்த மன்னர்களை இந்த அரசவை கவிஞர்கள்னு சில பேர் இருப்பான். பிச்சை எடுப்பா, அது பிச்சை. ஆமாம், அவனுக்கு என்ன வேலைன்னா அவன் அரண்மனை உள்ளார போகணும். அந்த திருட்டு நாதாரி இருக்கிறான்ல மன்னர், அவனை புகழ்ந்து பாடணும். செருப்பாலதான் அடிப்பேன், நீதான் சூப்பர் மன்ன, மூஞ்சி மகரையும் சனியாம் பிடிச்ச சொறி பிடிச்ச நாயே, சூப்பர் மன்னா சூப்பர் நாயே அப்படி பாடணும். பார்த்தோன்னே சமையா என்ன கவிங்க எடுத்துடுவோம். அந்த பொற்காசுகள் பைய எடுத்துடுவோமா கொடுப்பான். புறம்போக்குங்க இப்படியே வாழ்ட்டாங்கப்பா காலமாய். ஆனால் ஒரு 30,000 வருடங்கப்பா, ஒரு 30,000 வருடங்கள். டார்வின் இந்த இதெல்லாம் ஏதோ ஆராய்ச்சி சொல்லிட்டு ஒரு 30,000 ஆண்டுகளுக்கு முன்னால் தான் அந்த மனுஷன் சரியம் பிடிச்ச மிருகம் வந்தான். மிருகம் காட்டு முறாண்டி மிருகம், திருட்டு பையன், ஆட்டையை போடுறவன், ஐயோக்கியா எப்படி இருந்துருக்கான். அன்றைக்கெல்லாம் வேட்டையாடி சாப்பிட்டா. அப்புறம் நதிக்கரை ஓரம், சிந்து நதிக்கரை, மயிர்கரை, அந்த கரை, சுமேரிய நாகரிகம் புடுங்கி புண்ணாக்கு நக்கனா சப்பனா எல்லோரும் ஒன்றா சேர்ந்துட்டான்பா. எதுக்கு தெரியுமா? பொண்டாட்டியை நான் மட்டும் செய்யணுமா, நீயும் செய்யணுமா, இல்லை 4-5 பேர் கூட்டா செய்யணுமான்னு. பொண்டாட்டியை
அப்புறம் அடிச்சுக்கினானுங்க, ஏய் இது என் லேண்டு, ஏய் இது என் பொண்டாட்டி, ஏய் அது உன் பொண்ணு, ஏய் எல்லா பொண்ணையும் நல்லா போட்டு நடுவில் படுத்துக்கலாமா அப்படி வந்தானுங்க. அப்புறம் அப்படியே குறுநில மன்னன், அப்புறம் மயிறு, அப்புறம் பண்ணையார், அப்புறம் வெண்ணையார், அப்புறம் சுல்தான், அப்புறம் மௌரியர்கள், அப்புறம் யார் மொகலாயர்கள், அப்புறம் பிரிட்டிஷ்காரன், அப்புறம் போர்த்துகீசியர்கள், அப்புறம் டச்சுக்காரன், அப்புறம் ரெட்டி இண்டியன்ஸு, அப்புறம் இதாங்க இருக்கிற மயிறு இண்டியன்ஸு, மயிறு 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 இண்டியன்ஸ். அறிவே இல்லாத முட்டா பசங்க, திருட்டு பசங்க, எச்சா பசங்க, படிக்காத நாய், கும்முடி பூட கூட தாண்டாது. இந்தியா போய் அழிடாதா தமிழ் இங்கிலீஷ் ஆயிடுச்சுன்னு இருக்கலாம். அப்படி தான் இவன் படிப்பு இருக்குது, இவன் மூஞ்சி மகர கட்டி. இதில் இன்னொரு போர் வேற புரிய போகிறானா என் மயிரை. வெளியில் வரத்துக்கு உள்ளார சுனாமியும் பெரிய பெரிய பேரிடர்களும் உலகமும் நில நடுக்கமும் வந்து அதில் போய் சாவ போகிற திருட்டு கழுத புறம்போக்கு. உனக்கு தான் உன் கிழ மயிராயிட்டியே, அப்புறம் என்ன மயிருக்கு வீம்புக்கு நீ கத்தின்னு கிடக்குற? ஏன்னா எச்ச பசங்களா, அதிமுக பயலாக இருந்தாலும் சரி, திமுக பயலாக இருந்தாலும் சரி, எச்ச பசங்கன்னு உன் பொண்டாட்டி வயிற்றில் கர்ப்பப்பையிலுக்கு குழந்த, அதுக்கு தெரியுண்டா. பூ 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 சாவ போறீங்க ராஸ்கல். சமுதாயத்தில் அப்பிளவுகளை உருவாக்குகிறார்கள். நாதாரிகளே, நயவந்தர்களே, திருடர்களே, ஐயோக்கியர்களே, புறம்ப உன் குடும்பத்தில் உன் பொண்டாட்டி கூட உன்னை மதிக்க மாட்டுறாடா எச்ச சொறி பிடிச்ச உன் பொண்டாட்டி கூட உன்னை விரும்புவது இல்லை. பக்கத்து வீட்டில் இருக்கும் டிரைவர் கூட ஓடுறா. அந்த அளவுக்கு லட்சணமானவன் இல்லைடா நீ. கேவலமானவன்கள், ஐயோக்கிய நாதாரிகளை. இந்த இளைஞர்கள் மேலேயும் இந்த வாலிப பெண்கள் மேலேயும் எனக்கு மிகப்பெரிய கோபம் இருக்கிறது. இந்த மாதிரி திருட்டு ராசுகளுக்கு நீங்கள் மகளாக பிறந்ததற்கு நாய்த்தொட்டி நேற்று கூட பார்த்த ஒரு பேப்பரில் எவ்வளோ அங்கே தாம்பரத்தில் எங்கேயோ ஒரு குழந்தைய பெற்று அவங்க ஆத்தாலே வந்து அவளுக்கு வைத்தியம் பார்த்தாலாம். ஆமாம் பார்த்தேன், ஏதோ மாலை ஏதோ பேப்பரில் பார்த்தேன். கருமா அந்த பேப்பரில் அன்றைக்கி படிக்கவே இல்லை. தூக்கிட்டு போயிட்டு குப்பத்தொட்டில் போயிட்டு அப்புறம் அதை சிசிடிவி கேமரா மூலிமா யாரோ என்னமோ கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க. கண்டுபிடிச்சிப்பாங்கப்பா, எல்லாத்தையும் கண்டுபிடிக்க முடியுப்பா. ஏப்பா அந்த செந்தில் பாலாஜி அவங்க தம்பியை அண்ணனா ஒருத்தர் தோளில் போட்டுக்கிட்டே காணோன்னு ஊரை ஏமாத்துறானுங்கள, எல்லாம் தெரியாத? ஓ ஏன்னா எவ்வளோ பெரிய ஜெட்டுக்குது, எவ்வளோ பெரிய கேமரா. இப்போ ஒரு கேமரா சீனாவில் கண்டுபிடிச்சிருக்கிறானா. அந்த கேமரா எவ்வளோ தெரியுமா? எத்தனை கிலோமீட்டர்ஸ் ரொம்ப துல்லியமாக படம் பிடிக்குமா. ஏய் பசங்களா, நீங்கள்லாம் சாவ போகிறீங்கடா. காரணம் என்ன தெரியுமா? பாவத்தின் சம்பள மரணம். கொஞ்சம் நஞ்சம் நீங்கள் பாவம் பண்ணலடா. அந்த காலத்துலேருந்து அந்த பண்ணையார் வெண்ணையார் உங்களால் எப்படி உட்கார வச்சு அடி சாட்டையில் அடிப்பான், மூஞ்சிலே குத்துவான், பொண்டாட்டியை கூட்டிகிட்டு போய் நல்லா வேலை பார்த்துட்டு தான் விடுவான். ஏடா ஜாதின்றிய, மதன்றிய, தலித்துன்றிய, ஏடா அறிவட்ட நாய. அந்த திருட்டு பசங்க பண்ணையார், அப்புறம் வெண்ணையார், அப்புறம் யார் இந்த குறுநீள மண்ணை எல்லாம் ஜாதி ஜாதி ஜாதின்னு மயில பிடுங்கினானே. ஆனால் கீழ் ஜாதி பொம்பளைங்களை தானடா கூட்டிட்டு போய் ஃபஸ்ட் நைட்டு பண்ணான். ஏடா அந்த குறுநீள மன்னன், அந்த கணக்கு புள்ள, அந்த திருட்டு நாதாரி, ஜாதினா தலித்து பரப்பைய ஓம் பொண்டாட்டிய ஃபஸ்ட் நைட் அவன் தான் பண்ணான். ஏடா எச்சா பசங்களை சேட்டு சொல்கிறான்டா, கூலிக்கார பயலேன்னு ஒன்று சேட்டு சொல்கிறான். கூலி இண்டியன்ஸ் கூலிஸ், கூலி படா அப்படின்றான் சேட்டு சொல்கிறான். 10 பேர் தமிழ்நாட்டிலேயே அவனாவது ஒரே ஒரு பையன் திறமைசாலி இருக்குறியா? நான் கல்வியில் சிறந்தவன், படிப்பில் சிறந்தவன், பாடலில் சிறந்தவன், சினிமா படம் எடுத்துட்டேன், பெரிய 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 ஃபேக்ட்ரி நடத்துல அடைச்சி கழுத பிட் பேக்கெட் அடிக்கிற பிச்சைக்காரன் நாயர் நக்கையெல்லாம் மானம் எல்லாம் உன் பிள்ளைங்கள்லாம் ரோட்டில் சாவுதுடா. என்றைக்குடா உனக்குள்ளார வீரா வரப்போகுது? என்றைக்குடா உனக்குலாம் ரோஷம் வரப்போகுது? மானம் ஈனம் சூடு சொரணை இல்லாத நாய்களே, திருட்டு கம்நாட்டி பிட் பேக்கெட் அடிக்கிறது, பொண்டாட்டியை கொண்டுட்டு போய் பாம்பேயில் விற்கிறது, சொனா காட்சியில் விற்கிறது. நீ எல்லாம் ஆம்பளையாடா? 62 வயது ஆகுது, இன்றைக்கி இவ்வளோ ஜில்லாக பேசுகிறேன்டா. நான் ஆம்பளை புறம்புக்கு எச்சா பசங்க ஆட்சி பண்ணின்னு இருக்கிறான். திருட்டு நாதாரிங்க உன்னை சாவடிக்கிறான், உன் பொண்டாட்டியை சாவடிக்கிறான், உன் குழந்தைங்களை கொள்கிறான், உன் குழந்தைங்கள பஸ் ஸ்டாண்டில் பிச்சை எடுக்க விட்டுட்டான். அவனுக்கு ஊடு வாசல் ஊரில் வெள்ளைக்காரன் குத்திட்டு போனான்டா. போகும்போது எத்தனை தெரியுமா
இத்தனை 90 லட்சம் ஹெக்டேர் தர பசங்களுக்கு குத்துட்டு போனான். தள்ளிட்டு போய் கெஞ்சலாம் வெள்ளக்கரையா, நீங்களாம் போயிருக்கலையா, ஐயோ இவங்க கொண்டுடுவானுங்களையா, இந்த திருட்டு பசங்க கொண்டுடுவானுங்களையா, சூழ்ச்சியை பண்ணி அதை பண்ணி உங்களை இங்கேருந்து ஓட்டி விட்டாங்க. அவங்க ஒன்றும் ஓட்டி விடல. போர் அங்கே பயங்கர போர், நல்ல பொருளாக போச்சு, பீரங்கி நஷ்டம், மெயின்டைன் பண்ண முடியாது. பிரிட்டிஷ்காரங்கிட்ட காசு கிடையாது, அடைச்சி போல எச்சப்பாயிலன்னு அந்த சுதந்திரத்தை தூக்கி மூஞ்சில் ராத்திரி 12 மணிக்கு விட்டு எரிஞ்சிட்டு போயிட்டான். இவர் பிடிங்கி இவர் போய் தியாகம் பண்ணாரா, அவர்கள் பேச மஞ்சா பெண்ணை கேட்குங்கத்த மாலை பண்ணு மெலூர் பண்ணி அரைச்சியா மூஞ்சி. அவனை 4 மணி நேரம் வெள்ளாக்காரனுங்க வச்சு அடி 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 அடின்னு அடிச்சானுங்க. ஒரு சினிமா படம் எடுத்து வச்சுருக்கானுங்க. நீ டாக்டர் அவன் ஒரு மூஞ்சி, அவன் லூசு ஆக்டர், அவன் பேர் சிவாஜி கணேசன். அவன்லாம் ஒரு நடிகை, ஓவர் ஆக்டிங் ஃபேலம். உண்மை தெரியாத சரித்திரம் மரியாதை சாத்தான்களா நீங்கள்? WWW666 சாத்தான். சாத்தான்கள் ராஜ்யம் அழியப் போகிறதுல படுபாவைகளா. சரி விட, ஐம் கெட்டிங் ஹர்ட். உங்ககிட்ட கத்தி 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 தொண்டை பூரா தண்ணி ஒத்து போச்சு. நீங்கள் திருந்தலான இயற்கை உங்களை அழிக்கும். கஷ்டம் சொல்லிட்டு பாரு. அரசியல் அறிவு உலக மக்கள் அறிவருக்கும் என்னது? அரசியல் அறிவு உலக மக்கள் அனைவருக்கும் அவர்கள் ரத்தமும் சதையுமாக இருக்க வேண்டும். அரசியல் அறிவு எப்படி இருக்கணும்? உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருடைய உடல்லையும் ரத்தமும் சதையுமாக இருக்க வேண்டும். இருக்கா அவனுக்கு? அது எவனுக்காவது இருக்காடா? ஏடா கூட்டி கொடுக்குற. சரி, அப்புறம் விட்டுறேன். சதையாக இருத்தல் வேண்டும், கற்றல் வேணும், அறிவு கற்றல் வேண்டும், கல்வி வேண்டும். மொழி மயிரெலாம் தேவையில்லடா, புடுக்கு மொழி வேணும். குயில் என்ன ஆங்கில பாடம் பேசுது, இந்தியாடா பேசுது, கன்னடா பாடம் பேசுது. குயில் எந்த நாட்டில் இருந்தாலும் அது அழகுடா, அதோடைய குரல், அதோடைய மொழி சூப்பர்டா. உலகத்துடைய எந்த குழந்தை பிறந்தாலும் மழலை மொழி தாண்டா முதல் மொழி. இந்தி மொழி, மயிர் மொழி. படிக்காத நாய், எழுத தெரியாத நாய். இந்த படித்த பசங்களை செருப்பால் அடிக்கணும். அமெரிக்காவில் தொட்டி விட்டான் பார்த்தியா? அமெரிக்காவில் 43 கோடி ரூபா கொடுத்தா தான் உனக்கு கோல்டு கார்டு. செம்ம. டொனால்டு ஜான் ட்ரம்ப் என்ன செம்மாவை பிடுங்கிடுவான் எல்லாத்தையும். இன்னும் பிடுங்குவான். நிறைய வேலை இருக்குது. இந்த நீங்கள் ஒரு பையோட அங்கே துபாய்க்கு போடா. திருட்டு செம்ம. திருட்டு பசங்களுக்கு சூப்பர் ஊர் துபாய். ஆமாம், அங்கே தான் ஒரு டார்க்கு என்னமோன்னு சொல்லுவானுங்க. கேவலமான ஒரு நாடு துபாய். அங்கே போங்கடா, அங்கே போங்க திருட்டு பசங்க, அங்கே போங்க. திருட்டு நாய்ங்களா அழிக்குதுடா டே. சரி, அதை விட கல்வி, மொழி, மதம், ஜாதி இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் இருக்குது. என்ன தெரியுமா? பகுத்தறிவு, மெய்யறிவு, நுண்ணறிவு என நம் குடும்பம், நம் குழந்தைகள், மக்களுக்கு உண்மையாய், உத்தமமாய், ஒத்துழைப்புடன் வாழ்வது தாண்டா வாழ்க்கை. மயர இதுதாண்டா வாழ்க்கை. அறிவு, பண்பு, ஒழுக்கம், நுண்ணறிவு, பகுத்தறிவு எல்லாவற்றையும் யாருக்காக நீ பயன்படுத்த வேண்டும்? உன் குடும்பத்துக்காக, உன் பொண்டாட்டிக்காக, உன் குழந்தைக்காக. இந்த திருட்டு நாதாரிங்க அரசியல்வாதி திருட்டு தேவை அந்த அவனுங்களுக்கு இல்லை. வந்துடா, இயற்கை வருது. உங்களை எல்லாரையும் ஒட்டு மொத்தமாக வரக்கூடிய நிலநடுக்கத்தில் இந்த அதிமுகக்கார தொண்டர் நாய்கள், இந்த திமுக தொண்டர் நாய்கள் அப்படியே குண்டோடு சாகணும். பொண்டாட்டி குழந்தைங்கள்லாம் இதை பார்த்துட்டு கண்ணீர் வடிக்கணும். ஒரு பயிரும் படித்தவன் ஒருவனும் இந்த மாதிரி நாதாதிங்களை காப்பாற்றாதீங்க. காப்பாற்றினா உனக்கு சொர்க்கத்தில் இடம் கிடைக்காது. ஜூஸஸ் உங்களை தூக்கி நரகத்தில் போட்டுட்டு போயிட்டே இருந்துருவான்னு சொல்லிட்டேன். அப்புறம் நாளைய தினம் அந்த பரிமாண வளர்ச்சிக்கு ஏற்றாற்போம். நாளைய தினம் எப்படி விடியும், எப்படி பொழுது போவோம், என்ன பூகம்பம் வந்துதா, ஒரே புழுதி கிடக்குது, ஷேரு கிடைக்குதா, ரத்தம் கிடைக்கல, உள்ள ஒரு 1000 பேர் செத்து பணமாக கிடக்குறானா, அதில் நீ எப்படி நடந்து போகணும்? அதுலேருந்து நீ எப்படி தப்பிச்சிக்கணும்? அப்படியே புழுவான் பணம், பணத்துலேருந்து அப்படியே வண்டி கணக்கில் புழு இருக்கும். அதை நீ எப்படி தாண்டி போடணும்? அங்கே நீ எப்படி மாஸ்க் போடணும்? அடிபட்டானா ஆப்பிரிக்காவில் இப்போ ஏதோ ஒன்று வந்துட்டு இருக்குது. 500 பேருக்கு வந்தால் 50 பேர் சாவறான். தரித்திரம் பிடிச்சவனுங்களா. அப்புறம் நாளைய தினத்தை பரிணாம வளர்ச்சிக்கு ஏற்றாற் போல் இதுவும் கடந்து போகும். எனவே புதுமா அந்த மாதிரி அசிங்கத்திலேருந்து, அந்த புழுக்கள்லேருந்து, அந்த நெருப்புலேருந்து, அந்த பள்ளத்தாக்குலேருந்து எப்படி தப்பிப்பது?
எப்படி தப்பிப்பது அந்த புதுமைகளை? அதன் தீது நன்றை நன்கறிந்து, ஐயோ இங்கே வைரஸ் இருக்குதே, இந்த பக்கம் போகக்கூடாது, மாஸ்கை போடணும், ஐயோ இங்கே ஏகப்பட்ட பணமாக இருக்குது, இங்கே போகக்கூடாது, இதிலிருந்து இப்படி போகணும், இப்படி நல்ல சிந்தனைகளை புதுமைகளை கண்டுபிடித்து கொண்டு, ஆமாம் அப்படியே அதன் தீது நன்றை நன்கு அறிந்து அதன் போதையில் அதன் பாதையில் நடைபயில வேண்டும். இரவு பகல் பள்ளம் மேடு வீடு காடு மேடு வீடு பாம்பு கீம்பு தேளு வீடு எல்லாமே வரும். அதை கடந்து போக வேண்டும், அதை சமாளிக்க வேண்டும், அதை சமாளிக்கக்கூடிய திறன் வேணும். படிக்காத நாயை எச்ச புடுகு, பிச்சைக்கார பயலை, படிக்காத நாயை போய் ஆமாம் இந்திய அழிலானா தமிழையும் இங்கிலீஷையும் அழிச்சுன்னு இருக்கிறான் நாதாரிங்க. அப்புறம் சரி விட்டுரு. அப்புறம் என்னது நெருப்பு, ஆமாம் அப்படியே நடை பயண வேண்டும். இரவும் பகலும் நீரும் நெருப்பும் வானும் பூமியும் நம்மள் காற்றாய் மூச்சாய் நம்மை வழிநடத்தி அப்படின்னு நெருப்பு நெருப்பு எல்லாமே இருக்கும் அந்த இடத்துல. ஆமாம் நீர் நெருப்பாயிடும், நெருப்பு நம்ம காற்றா காடு தீயாயிடும், எல்லாமே ஆகிடும். அப்படிப்பட்ட சூழ்நிலை தப்பிச்சு மீண்டும் ஒரு சமுதாயத்தில் உலகை உருவாக்கணும். அப்போது அதுக்கு என்ன வேணும்? ஞானம் வேணும். அதுக்கு என்ன வேணும்? படிப்பு வேணும். அதுக்கு என்ன வேணும்? கற்றல் வேணும். அதுக்கு அறிவு கேட்ட நாய். ஸோ இதுக்கெல்லாம் முக்கியமானது என்ன? இதுக்கெல்லாம் முக்கியமான கல்வி 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 கல்வியை பிச்சைக்கார பயல இதெல்லாம் நீ விட்டுட்டு அப்புறம் என்னது பிச்சை காசுக்காக காசுக்காக இதுவாங்க ஒருத்தன் கூப்பிட்டு கொடுக்க போகிறான். ஒரு வாரத்தில் கூப்பிடுவான், 10 வாரத்தில் கூப்பிடுவான். டே வாங்கடா கோடு ரெடி ஆயிடுச்சுடா, சருகு ரெடி ஆயிடுச்சுடா, ஆமாண்டா பிரியாணி ரெடி ஆயிடுச்சுடா, வாங்கடான்னு கூப்பிட ஆரம்பிப்பானுங்க. அதை போய் தின்னுட்டு அவங்க சாவுடா புறம்போக்கு எச்ச நாய்ங்கள. ஸோ காசுக்காக சமூக அரசியல் துரோகிகளை பின்பற்றும் எச்சிங்கள சொன்னனே ஒன்றனால சொல்கிறேன். திமுக திருட்டு பசங்களே, அயோக்கிய பசங்களே, 67லேருந்து அவங்க அப்பா காலத்துலேருந்தே அயோக்கிய பசங்களே, நாதாரிங்களே, சொரி சரங்கு பிடிச்ச நாய்ங்களே, சாவ போகிறீங்கடா, சாவ போகிறீங்க. சாபம் கொடுப்ப வேண்டாம் நான். நீ வாழ்த்துவ, போலியா நடிப்ப, நீ திருடுவ, ஆட்டையை போடுவ, அவன் வீட்டு சோத்தை திருடுவான், பொண்டாட்டியை கூட்டிகிட்டு போய் என்ன பண்ணுவேன் நான்? அப்படி இல்லை, சாபம் தருபவன் எப்பேற்பட்டவனா இருக்க வேண்டும் தெரியுமாடா? சாபம் தருவோம் எப்பேற்பட்டவனாக இருக்க வேண்டும். ஆமாம், துரோகிகளை பின்பற்றும் நாய்களை, துரோகிகள் அரசியல்வாதி என்னும் துரோகிகளை பின்பற்றக்கூடிய எச்சை நாய்கள், பிச்சை நாய்கள். அப்புறம் அதை பின்பற்ற முடியாமல் எவராக இருந்தாலும் அவர்கள் எந்த நிமிடமும் இயற்கை வேட்டையாக ஆட போகுதுடா. அவங்க எல்லாரையும் அப்படியே தின்னு துப்ப போகுது. ஆப்பிரிக்காவில் ஏதோ ஒன்று வந்திருக்குதான் பார்த்துக்க, பயந்து மாஸ்க் போடு, கையை கழுவுடா கர்மாட்டி, கையை கழுவிட்டு போட வெளியில். என்ன மாதிரி ஆளுங்களாம் இருக்கும்போது மரியாதை தெரியாத நாயை வந்து தொலைக்காத உன் கர்மம் பிடிச்ச வியாதி எனக்கு வந்துட போகுது. 62 வயசு வரைக்கும் அழகாக சூப்பராக செம்மையாக ஒரு நோய் கூட இல்லாமல் ஆஸ்பத்திரினா என்னான்னு கூட தெரியாமல் வாழ்ந்துருக்குறேன். என்ன மாதிரி ஆளுங்கள் முன்னாள்லாம் வராதா? ஈனப்பிரவி, பிச்சைக்காரன், சொறி பிடிச்ச சரங்கு பிடிச்ச வியாதி, வைரஸ், ஆமாம் என்பதை உலக மக்கள் உணர்ந்தால் போதும். ஒரு வேட்டையாட போகுது அவங்கள இயற்கை வந்து ஒவ்வொருத்தவங்க தூக்க போகுது. இது நீ உணரணும். நீ உணர மாட்டேன்னா நீ சாவுதான் போகிறப்போ. ஆமாம், இயற்கைக்கோ தங்களது ஒரு நல்ல இயற்கையை விரும்பக்கூடிய ஒரு நல்ல குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பமாக இருக்க வேண்டும்? திருட்டுத்தனம், அயோக்கியத்தனம், ஏமாத்துறது, பொய் சொல்கிறது, இன்னொருத்தன் சொத்தை ஆட்டையை போடுறது, பக்கத்து வீட்டுக்காரன் பொண்டாட்டி கூட ஓடுறதெல்லாம் இருக்கக்கூடாது. கேட்டுக்கோ. ஆமாம், அதனால் என்பது ஒழுங்காக உணர்ந்து இயற்கைக்கோ தங்களது குடும்பம், உறவு, நண்பர்கள், சுற்றுதார்கள் மற்றும் அனைத்து ஜீவராசிகள் எதற்கும் எந்த தீங்கும் நேராது, எந்த தீங்கும் செய்யாது. அவர்களை ரொம்ப சிறப்பாக பார்த்து கொள்ள வேண்டும். ஒன்றும் அவங்களுக்கு நீ உதவி பெருசாக செய்யலைனாலும் சரி, உபத்திரம் செய்யாமல், திருடாமல், ஆட்டையை போடாமல், பொய்ய சொல்லாமல், ஒழுங்கு மரியாதையாக நீ இருந்தீன்னா பொழைச்ச. அப்படி இல்லை எல்லா ஆங்கிள்லேயும் நீ என் நெத்தியில் அந்த 1 ரூபா கூட வைக்க மாட்டானுங்க. ஏன்னா வைக்கிறதுக்கு அவனும் இல்லை, பாடுறதுக்கு இல்லைன்னா அவனும் காலையப்படுவான். ஏன்னா சுடுகாடுன்னு ஒன்று இருந்தால் நீ அங்கேயாவது போய் படுத்துங்க, மொத்தமே சுடுகாடு ஆகிடும். அப்போ நீ எங்கேயாவது ஒரு இடத்துல போய் படுத்துக்கப்பா, நீ நினைக்கிற இடம்லாம் படுத்துக்கோ, நீ நினைக்கிற எல்லாம் ஷாவர இடம்தான்ப்பா, சரியா? ஸோ ஆமாம், ஸோ இந்த மாதிரிலாம் அந்த திருட்டுத்தனம் பண்ணுறது, அயோக்கியத்தனம் பண்ணுறதெல்லாம் நிறுத்திடு. ஸோ புரியுதா? ஆமாம், இது என்ன நேரம் தெரியுமா? சாவர நேரம். எங்கே பார்த்தாலும் சுடுகாட்டில் நீயா போய் ஓடி இந்த சினிமா டைலாக்லாம் சொல்லுவான் பாரு, நீயா போய் சுடுகாட்டில் படுத்துக்க, அப்படிலாம் படுத்து நீ படுகிற இடமே சுடுகாட்டு தான்டா பட. ஓகேவா? அவள் தான். ஸோ ஜீவராசிகள், எந்த ஒரு ஜீவராசி, எறும்புக்கு கூட நீ துரோகம் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணினா 10 நிமிஷம் ராத்திரியே உன்னை இயற்கை கொண்டுடும். அதையும் பார்த்துக்க. அப்புறம் ஜீவராசிகளுக்கும் எதற்கும் எந்த ஒரு தீங்கும் செய்யாத. அப்புறம் அவர்களுக்குள் ஆமாம் டேய், ஒரு தலைவன் ஏற்றுமாடா. ஒரு தலைவன் எப்படி உருவாகிறான்னு தெரியுமாடா?
ஒரு தலைவன் எங்கேருந்து வரான்னு தெரியுமாடா? எவன்டா அவனை இயேசுநாதர் உருவாக்குறானா? அந்த புலியார் உருவாக்குறானா? இல்லை இந்த முருகன் உருவாக்குறான்? எவன்டா உருவாக்குறான் ஒரு தலைவனை? தலைவனை எவனும் உருவாக்க முடியாதுடா, தரித்திரம் பிடிச்சவங்கள. தலைவன் உருவாக வேண்டும். தலைவன் அவனுக்குள் உருவாகிறான். ஒரு தலைவன் அவனுக்குள் உருவாகிறான்டா. அவனை அறிந்தவனாக இருக்கிறான், அவனை நேசித்தவனாக இருக்கிறான், அவன் நன்றாக புரிந்து வைத்திருக்கிறான். அவனுடைய மைனஸ் என்னன்னு அவனுக்கு தெரிகிறது, அவனுடைய ப்ளஸ் என்ன அவனுக்கு தெரியுது, அவனுக்கு அன்புனா என்னன்னு தெரியுது, பாசனா என்னன்னு தெரியுது, கல்வினா என்னன்னு தெரியுது, அறிவுனா என்னன்னு தெரியுது, உலகனா என்னன்னு தெரியுது, பஞ்சபூதங்கள்னா என்னன்னு தெரியுது, இயற்கைனா என்னன்னு தெரியுது. எல்லாவற்றையும் நன்கு அறிந்த அவனுக்குள் தாண்டா தலைவன் அவன் தரித்திரம் பிடிச்சவனுங்களை. நீ போய் கம்நாட்டிங்களை ஊரா மேஞ்சி தலைவா என் மயிரே என் புடுக்க என் என்றவெல்லாம் தலைவன் ஆக முடியாது. தரித்திரம் பிடிச்சி தலைவன் உருவாக வேண்டும். அவன் தன்னுள் உருவாகிறான். தலைவனை உருவாக்கலாம் முடியாதுடா. ரசி படிக்காத எச்சன் நாய்ங்கள மூச்சு வாங்குது எனக்கு. ஆமாம், ஒவ்வொரு தலைவனும் அவர்களுக்குள் உருவாகிறான். இந்த உலகத்தில் 800 கோடி பேர் இருக்கிறான்னா 800 கோடி பேரும் தன்னை அவன் அறிந்திருந்தால், அவன் யார் என்று அவனை அறிந்திருந்தால், உன்னையே நீ அறிவாய் 1000 வீடியோ போட்டு வச்சுருக்கேன், 20,000 வீடியோ போட்டு வச்சுருக்கேன் யூடியூப்பில். நான் தான் யூடியூப்பில் அதிகம் வீடியோ போட்டிருக்கேன். ஏகோ 20,000 வீடியோ. எவனும் பார்க்க மாட்டாங்க. நீ பார்க்கறதுக்காக நான் வீடியோ போடல. நான் பார்க்குறேன் யார் ஆண்டவர் பார்க்கணுன்றதுக்காக தான் நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். ஜான் பாஸ்கோ ஒழுங்காக வேலையை செய்கிறானா, அதுதான் எனக்கு முக்கியம். நீ பார்க்கணுன்னு எனக்கு முக்கியம் இல்லை. நான் சொல்லணும், என் வேலையை, என் கடமை அது, என் டியூட்டி அது. எனக்கு கொடுத்த டியூட்டியை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், அவ்வளோதான். நீ பார்த்தா பாரு, பார்க்காட்டினா போ. இதை நான் சொல்லணும். இதை நான் சொல்லணும்னா நாளைக்கு மேலிடத்தில் எனக்கு தண்டனை கிடைக்கும். அதுதான் முக்கியம். நீங்களும் இதெல்லாம் சொல்லணும், எல்லாருக்கும் சொல்லணும். எல்லா பிள்ளைகளையும் சரியாக நீ வளர்த்துருக்கணும், எல்லா மக்களையும் நீ சரியாக வளர்த்துருக்கணும். எல்லாருக்கும் அறிவு, புத்தி, நுண்ணறிவு, தெளிவு, கிழிவு எல்லாத்தையும் நீ சொல்லிக் கொடுத்துருக்கணும். திருடாதான்னு சொல்லி கொடுத்துருக்கணும். திருடுறவனை வகிச்சிருக்கணும். திருடுறவனை அயோக்கிய தண்டனை பண்ணவொன்னே நடுவில் வச்சு சுட்டுருக்கணும், தண்டனை கொடுத்துருக்கணும். அங்கே வக்கீல் சரியில்லை, காவல்துறை சரியில்லை, நீதிபதி சரியில்லை, அரசாங்கம் சரியில்லை, எவனுமே சரியில்லை. அதனால தான் இயற்கை இன்றைக்கி தான் படைச்ச இயற்கையை அதுவே எடுத்துக்க போகுது. புரியுதா? எது யாரோட உண்டோன்னு அதை எடுத்துக்கலாம், அதுதான் அதை எடுத்துக்க போகுது. சரிப்பா, சரி. ஒவ்வொரு தலைவனும் அவர்களுள் உருவாகிறான். பத்தவன் பார்த்து உருவாக்குறது இல்லை, அல்லக்கை பார்த்து உருவாக்குறது இல்லை, எச்சப்பையன் பார்த்து உருவாக்குறது இல்லை. நீ ஒரு டீயை வாங்கி கொடுத்தா சூப்பர் தலைவா தலைவா நீ ரஜினிகாந்த் கூட பயங்கரமான தலைவானுவான் எச்சப்பையன். அவனை விட்டுரு. சரி, மக்களால் உருவாக்கப்பட்டவன் தலைவன் அல்ல, தரித்திரியவான். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்கள் கூட்டமாக சேர்ந்து காக்கா மாதிரி பண்ணிங்க மாதிரி எல்லா பண்ணியும் ஒன்றா சேர்ந்து பண்ணிக்கு இங்கே இருக்கக்கூடிய மொத்த பன்னிகளுக்கும் இவர்தான் முதன்மை பெற்ற தலைவராக இருக்கிறார். எம் பெருமான் தலைவர் பன்னிகளின் தலைவன் அப்படின்னு சொல்கிறிய. அவன் தரித்திரியவான்டா, பீ தின்ற பன்னி. அவன் தலைவன் அல்ல, தரித்திரியவான். அவன் தான் யார்? சாத்தான். அந்த தரித்திரியவான் தான் சாத்தான். WWW 6 நியூமராலஜி படி போய் டபிள்யூக்கு என்னான்னு பாரு, 6ன்னு இருக்கும். அப்போ WWW 666 ஈக்குவல் சாத்தான். 3 6 என்னது? சாத்தான். இணையதளம், வெப்சைட். வெப் என்றால் என்ன? வெப்னா என்ன? வலையில் சிக்கிக்கொண்ட. யாருடைய வலையில் சிக்கிக்கொண்ட? அந்த திருட்டு பசங்களுடைய வலையில் சிக்கிக்கொண்ட. ஏண்டா இந்தியாவில் தாண்டா 300-400 நெட்டு இருக்குது. வலை. சீனாவிலலாம் நான் அவ்வளோ பெரிய நாடு. சீனாவில் 4 நெட் சர்வீஸ் தான் நிறைய. ஆமாம், 10 மகிழ்வு நாடுகள் இருக்கிறது உலகில். 10 மகிழ்ச்சி நாடுகள். ஆமாம், 10. ஆமாம், ஐஸ்லாண்ட், நியூசிலாண்டு, டென்மார்க், ஜப்பான், சிலதெல்லாம் இருக்குது. நார்வே, மகிழ்ச்சி நாடுகள். அங்கேயும் எல்லாம் ஆயுதம் செஞ்சு தான் இருக்கிறான். அவன் ஊரில் ஆயுதங்களை செய்வான், அடுத்த நாட்டுக்கு விற்பான். அவன் ஊரை நல்லா வச்சுப்பான், ஆனால் ஆயுதங்களை செய்வான். அதாவது இங்கே ஆமாம், குடியை கெடுக்குன்னு சொல்லிட்டு இவங்களே ஃபேக்ட்ரி நடத்துகிறாங்களா, அப்படி தான் எல்லா ஊரும். சரி விட்டுரு, எந்த உலகில் உள்ள எந்த ஒரு நாடும் நல்ல நாடு கிடையாது. சரி, எல்லாம் நல்ல நாடு தான். சரி, அப்புறம் விட்டுரு. ஸோ கடைசியாக வரேன், டைம் ஆகுது, தொண்டை வலிக்குதுன்னு. ஸோ உலக மக்கள் ஒவ்வொருவருக்கும் என்ன தேவை? அரசியல்
தெளிவை உணர்த்த வேண்டும். ஒவ்வொரு உலகில் இல்லை ஒவ்வொருவனும் அரசியல் தெளிவை உணர்ந்து கொள்ள வேண்டும். அரசியல் தெளிவு வேண்டும். அரசியலின் முக்கியத்துவம் தெரிய வேண்டும். மெயினாக அந்த திருட்டு பசங்களை அடித்து மூஞ்சி கீஞ்சி அடிச்சு கையை காலை ஓச்சி ஊர் உலகத்தை விட்டு அவங்க தொர்த்தணும். அப்படிப்பட்ட ஒரு தெளிவு எல்லோருக்கும் வேண்டுமே என்றால் கல்வி முக்கியம். அங்கு மொழிகள் முக்கியம் அல்ல. உன்னை ஆட்டை போட்டு நான் சொல்லலை, காலமாக உன்னை யார் உன்னை அடிமையாக வச்சுட்டு இருக்காங்க. அந்த காலத்துலேருந்தே எல்லாம் அந்த யார் எது சொல்லணும் கொஞ்ச நேரத்துக்கு மேலேப்பா இந்த கம்நாட்டிப்பா ஏதோ சொல்லணும்ப்பா நாடா என்னது என்ன அது பண்ணையார் நாடா பண்ணையார் அந்த பண்ணையார் அந்த சுல்தான் கில்தான் எல்லாம் அந்த திருட்டு பசங்க எல்லாம் சவுக்கால் அடித்து அடிமைப்படுத்தி போய் சோறு கூட கொடுக்க மாட்டானுங்கடா. ஒரு படம் கூட நான் ஒரு படம் பார்த்தேன், ஏதோ ஒரு படம் பரதேசியா இன்னும் ஒரு படம், அந்த பாலா படம் ஒன்று. ஒரு காலங்காலமாக 30,000 ஆண்டுகளா இவனுக்கு 2000 ஆண்டுன்னு திருவள்ளுவர் நம்ம 30,000 ஆண்டுகளாக இந்த பண்ணையார், அப்புறம் இந்த குறுநில மன்னன், அப்புறம் இந்த போலீஸ்கார சோல்ஜர்ஸ்ன்னு சொல்லுவானுங்க, அவனுங்க மந்திரி குருமார்னு சொல்லுவான், சாமியார் எல்லாம் இந்த மாதிரி திருட்டு பசங்க இன்னும் அப் டு டேட் இந்த 2025 இன்னைக்கு தேதினா பிப்ரவரி மாதம் 28 வரைக்கும் இந்த திருட்டு பசங்க, இந்த அயோக்கிய பசங்க அப்படியே பெருத்து கொண்டே பார்க்குறாங்க. பட் சி வாட் திஸ் என்னடா போட்டிருக்கீங்க, என்ன போட்டிருக்கேன் என்னது உலகம் 20 குடும்பத்துக்கு சொந்தம். அப்போ நீ யாரு? உலகம் 20 குடும்பத்துக்கு சொந்தம், 800 கோடி பேர் இங்கே இருக்கா. அப்போ நீ யார்? பிச்சைக்கார பேல எச்சப்பேல பொண்டாட்டி கூட்டு கொடுக்குறோம் தானே. பாம்பேயில் டெல்லியில் அங்கே இங்கே அப்பனே பொண்டாட்டி கூட்டிகிட்டு போய் அப்போ பொண்ணை கூட்டு போய் கொடுக்குறான், அப்போ இன்னொரு பொண்ணையும் கூட்டு போய் கூப்பிடுறான், அப்போ இன்னொரு பொண்ணையும் கூட்டு போய் கேட்குறான், புருஷன் பொண்டாட்டியை கூட்டு போய் கேட்குறான், காதலியை கூட்டு போய் விற்கிறான். இப்படி ஏழை காதி துப்புணும் போல இருக்குதுல அவங்க மூஞ்சில். மானங்கட்டவன்களை சரி விட. ஸோ உலக மக்கள் ஒவ்வொருவரும் அரசியல் தெளிவை அறிந்திருக்கும். அரசியல் தெளிவு வேண்டும். யாருமே எதுக்காக மயிலை இதை வாங்கி கொடுக்குறான், எதுக்கு இந்த ஃப்ரீ கொடுக்குறான், எதுக்கு இந்த இலவசம் கொடுக்குறான், எதுக்கு இந்த மயிலை கொடுக்குறான், அதுக்கெல்லாம் வேறு கல்வி அறிவை கொடுத்துருந்தா எப்படி இருந்திருக்கும், ஒரு தொழில் அறிவை கொடுத்துருந்தா எப்படி இருக்கும். அந்த என்ன கருமண்டா அது அந்த அரிசியை ஏதாவது ரேஷன் அரிசியை டெய்லி கடத்துகிறான் ஆந்திராவுக்கு. அடைச்சி கேவலம். ஒரு 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 குப்பை தொட்டி இருக்குதுல்ல, குப்பை தொட்டியிலேருந்து கோபுரம் வரைக்கும் எல்லாமே திருட்டு பசங்க, எல்லாமே ஐயோக்கியத்தனம், எல்லாமே போலி, எல்லாமே நயவஞ்சகம், எல்லாம் திருடுறது, எல்லாம் ஆட்டையை போடுறது, எல்லாம் கமிஷன் காசு. பார்த்தா புள்ள பக்கத்து கடையில் போய்ட்டு ஒரு பால் ஒன்று வாங்கிட்டு வாடான்னா பால் 40 ரூபான்னா 50 ரூபா கொடுக்குது. 50 ரூபா கொடு லஞ்சம், கமிஷன் கேட்குது. ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு நாட்டிலும் உலகம் பூரா இது நடக்குது. அப்போ என்னடா எங்கள் நாடுன்னா, இங்கே என்ன நாடு, என்ன மயிர், இங்கே என்ன கல்வி, இங்கே என்ன வளர்ச்சி, இங்கே என்ன புடுக்கு, எல்லாமே திருடுறது. எல்லா கம்பெனி, எல்லா நாடும் தங்கள் நாடு பணக்கார நாடாக இருக்கணும், அதை எவனெல்லாம் ஏமாற்றணும். லோன்னு இந்த பொண்ணுங்க எல்லாம் அந்த பாமர மக்களை ஏமாத்துதுங்க. படித்த பொண்ணுங்களா அதுங்க பாவம். படிக்காதவங்கிட்ட போய் சிம் கார்டு விற்கிறது, லோனு வேணுமான்னு கேட்குறது. அதான் புருஷங்காரன் கல்யாணம் காட்டினோடனே புருஷங்காரன் ராத்திரிலேயே மூஞ்சி மேலே குத்திட்டு வேற ஓட்டி கூட போடுறான். இப்போ பண்ணுற பாவம் ஏழை பெண்ணை ஏமாற்றி சிம் கார்டு விற்க வைக்கிறா, லோனு வாங்குன்னு சொல்லி அவள் ஜோபியை காலி பண்ணுறான். இன்றைக்கி 10வது வரைக்கும் ஃபுல்லாக ஸ்கேம், லட்சக்கணக்கான ஸ்கேம், ஆன்லைன் ஸ்கேம். எல்லாவற்றையும் தடுக்க முடியும், இவ்வளோ செகண்டில் தடுக்க முடியும். தடுக்க மாட்டான், கமிஷன் போயிடும். போலீஸ் பிடிக்க மாட்டான். நீதிபதி அந்த ஏற்கனவே சொல்கிறா, ஏப்பா பாமர மக்களுக்கு தயவு செஞ்சு கோர்ட் வாசல் வராதிங்க. ஏற்கனவே சொல்கிறாங்க, நீதிபதிங்க சொல்கிறாங்க, நான் பேப்பர்லாம் படித்தேன். பாமர மக்கள் தயவு செய்து கோர்ட்டு வாசலுக்கு வராதிங்க. இது பாமர மக்களுக்காக இங்கு கோர்ட்டு திறந்து வைக்கப்படவில்லை. இது அயோக்கிய பசங்க, திருட்டு பசங்க, பணக்கார பசங்க, முடிச்சு வைக்கிறவன், முள்ளம் மாறி, பொறம்போக்கு, எச்ச பொண்டாட்டியை கூட்டி கொடுத்தவன்,
10 கொலை பண்ணவன் 20 கொலை பண்ணவனுக்கு தான் இங்கே கோர்ட்டு நாங்கள் திறந்து வச்சுருக்கிறோம். அவங்களுக்கு உண்டானது தான் கோர்ட். இங்கே பணம் இருந்தால் அவர்களுக்கு சாதகமாக கோர்ட் வேலை செய்யும். பாமர மக்கள் தயவு செய்து உங்கள் வாழ்க்கையை அலைந்து 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 ஏற்கனவே பாவம் நீங்கள் செத்து போய் தான் இருக்கீங்க. இதில் அலைஞ்சி அலைஞ்சி வேற சாகணுமா? தயவு செஞ்சு பாவம் மக்கள் கோர்ட்டு வாசல் வராதீர்கள் என்று நீதிபதிகள் சொல்லிட்டாங்க. அதை மீறி நீ அலைஞ்சி நிறுகிற நீ பண்ண பாவம்டா. நீ பண்ண பாவம் பரதேசி. நீ பண்ண பாவத்தின் சம்பளம் மரணம்டா. நல்லா தெரிஞ்சிருந்தோம் அதையே செய்யலாம். எல்லா திட்டு பயிர்களுக்கும் ஜெயிலுக்கு போகணும். ஜெயிலுக்கு போனால் உதைப்பாங்க, குத்துவாங்க, களி கொடுப்பாங்க. தெரிஞ்சுதாடா திருடுறீங்க. எல்லாமே தெரிந்து தவறு என்பது தவறி செய்வது, தப்பு என்பது அறிந்து செய்வது. தவறு செய்தவன் திருந்தியாகணும், தப்பை செய்தவன் வருந்தியாகணும். இதுதான். தப்பு செஞ்சிட்ட தண்ணி குடிச்சு தான் ஆகணும், தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும். உன் கை கால்கள் உடைக்கப்படும். உன் 2 மூக்குகள்லையும் 2 துப்பாக்கி வச்சு சுடுவான். ஆமாம், வாயை பழக்க வச்சு 47 புல்லட்டில் 67 புல்லட்டு அப்படி செதறணும். அந்த அளவுக்கு சுடணும். பொது மக்கள் மத்தியில் வச்சு ஒரு 200-300 தேள்களை கொண்டு வந்து உன் மேலே போட்டு அது உன்னை கடிச்சு 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 துடிக்க நீ சாகணும். ரோம நாட்டில் அப்படி தான் நடந்தது அந்த காலத்தில். ஒசப்பான டைம் லாங் அப்படி தான் நடந்தது. அப்படி தான் குற்றங்கள் அப்படி தான் தண்டனை கொடுப்பான். இங்கே சீக்கிரம் வரும் பயம் அவனுங்களுக்கு. தூக்கு தண்டனை வேணும். ஏன்னா எல்லா பயிலும் திட்டு போய் எல்லாரையும் தூக்கில் போடணும். மொத்த பயல்களையே தூக்கில் போடணும். அப்போ அவன் என்ன பண்ணுவான்? தூக்கு தண்டனை சமையல் தூக்கு தண்டனை கொடுத்துட்டு அவங்க அடைச்சி அவனாடா தூக்கு தண்டனை கொடுக்குறது. இயற்கையாக அவனை தூக்கின்னு போக போகுது. ஆல்ரெடி இப்போ அந்த கட்டத்துலாம் இருக்கிறீங்க. சரி விட. ஸோ ஒவ்வொரு மக்களின் தத்துவமாயிருத்தல் வேணும். என்னது? ஒரு மனிதன் அரசியல் என்பதை தெளிவாய் அறிந்திருக்க வேண்டும். அதுவே அவனுடைய தத்துவமாய் இருக்க வேண்டும், சித்தாந்தமாய் இருக்க வேண்டும், கொள்கையாய் இருக்க வேண்டும். அந்த கொள்கையில் ஒரு நாளும் ஒரு எறும்புக்கு கூட துரோகம் பண்ணிவிடக்கூடாது என்ற ஒரு உயிரோட்டம் உடலில் இருக்க வேண்டும். அதெல்லாம் இல்லாமல் போயிடுச்சு. அதான் இப்போ நிலம் எடுக்க வற்பது சாகு. அதுக்கப்புறம் கடைசி அவன் சொல்லிட்டு போயிடான், எல்லாவற்றையும் இழந்து விடு. ஆமாம், ஓட்டுரிமையை இழந்து விடாதே. அது ஒரு தேச துரோகி என்ன செய்யக்கூடிய வேலை. அது எல்லாத்தையும் ஆண்டுடும். மானங்கு நம்ம மரியாதைக்கு அது பொண்டாட்டி கீண்டாட்டி பொண்ணுக்குன்னு எல்லாத்தையும் கொண்டு பாம்பேயில் போய் இல்லை எந்த மயிரான அது போடு. அங்கே நடப்போ எங்கள் உலகம் பூரா இது நடக்குது. எல்லா உலகம் பூரா இந்த வியாபாரம் தான். உலகம் பூரா அந்த பொண்ணுகளை விற்கிற வியாபாரம், பொண்டாட்டியை கூட்டிகிட்டு இருக்கிற வியாபாரம். அவன் புள்ள வேணாம், கல்யாணம் வேணாம், மயிர் வேணாம், எல்லாம் ஓரினஸ் இருக்குது. அது இது புடுக்கு மயிருன்னு போயிடுச்சு. ஆனால் ஒன்றை மட்டும் உலக மக்களே, எல்லாவற்றையும் இழந்து விடு. ஆனால் ஒன்றை மட்டும் இழந்து விடாது. உன் உரிமை, ஓட்டுரிமை. அப்படிப்பட்ட அந்த ஓட்டை தவறான ஒரு சாத்தானுக்கு நீ போட்டதனால் இன்று வரை 30,000 ஆண்டுகளாக இன்று வரை சாத்தான்கள் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. 30,000 ஆண்டுகளாக. காரணம், நீ தேர்ந்தெடுக்கக்கூடியது என்ன? நீ யாரை தேர்ந்தெடுத்த? ஓட். உன் ஓட்டை மட்டும் நீ போடாமல் இருந்திருந்தா சாத்தானை உள்ளே சேர்த்துருக்க வேண்டியதுலடா. புறம்போக்கு எச்ச டேய், புறம்போக்கு எச்ச. நான் 30,000 ஆண்டுகள் இருக்கிற மொத்த பயலையும் தான்டா திட்டுறேன். உன்னை மட்டும் தனிப்பட்ட முறையில் உன் பேர் சொல்லி திட்டினேன்னா மொத்த உலகத்தையும் திட்டேன்டா, மொத்த மக்களையும் திட்டுறேன்டா, மொத்த மக்களை திருட்டு அயோக்கிய பசங்கன்னு சொல்கிறேன்டா. நீ உன்னை தேர்ந்தெடுத்திருக்க வேண்டும். நீ உன்னையே அறிந்திருக்க வேண்டும். உன்னுடைய நீதான கடவுள். நீ எப்படா சாத்தானான? அவன் உன்னை கெடுத்துட்டான். ஆதாம் ஏவாளை ஒரு சாத்தான் கெடுக்கல. அந்த ஆப்பிள் சாப்பிடு. அதுதான் சரி. மறுபடியும் சொல்லிட்டேன். நீ எதை வேணால் இழந்துடு. மானம், மரியாதை, சூடு, சொரண, வெக்கம், மயிர், மனகடி, கல்வி, இல்வி, மயிர், வாரம் எல்லாவற்றையும் இழந்து விடு. ஆனால் உன் ஓட்டம் மட்டும் எவனுக்கும் கொடுக்காத. அது உன் உயிர். உன் ஓட்டம் மட்டும் எவனுக்குமே கொடுக்காத. அப்படி செஞ்சு பார்.
உன் ஓட்டை நான் என் ஓட்டை நான் யாருக்குமே கொடுக்க மாட்டேன்டா, யாருக்குமே போட மாட்டேன்டா. அது இயேசுநாதராக இருந்தால் கூட போட மாட்டேன்டா, அது முருகனாக இருந்தால் கூட போட மாட்டேன்டா, அது ஐயப்பனாக இருந்தால் கூட போக மாட்டேன்டா, அது நபிகள் நாயகமாக இருந்தால் கூட என் ஓட்டு நான் யாருக்கு போட மாட்டேன்னு சொல்லி இருந்து பார். இந்த உலகம் அற்புதமாய் மாறிவிடும். இந்த உலகத்தை நாசம் செய்யாதே, ஓட்டை பத்திரமா வச்சுக்கோ. அந்த ஓட்டி இந்த உலகம் இருக்குது, உலகம் அதெல்லாம் காட்டிலும் பெருசு, பிரபஞ்சத்தை காட்டிலும் பெருசு, ஐம்பூதங்களை காட்டிலும் பெருசு. அந்த ஓட்டை எவனுக்குமே போடாத. ஒத்துழையாமை, ஒத்துழையாமை, ஒத்துக்கவே ஒத்துக்காத, செத்து போடா, ஒத்துக்காதடா. ஓகேவா? உன் ஓட்டை பத்திரமா வச்சுக்கோ, எவனுக்குமே போடாத, உனக்கே போட்டுக்கோ. உனக்குள்ளார ஒருத்தர் இருக்கான்ல, மனசாட்சி இருக்கானா இல்லையா? ஒரு நல்லவன் ஒருத்தன் இருக்கான்ல, அந்த நல்லவனுக்கு உன் ஓட்டை போடு. அந்த நல்லவனுக்கு மட்டும் சாவர வரைக்கும் போட்டுக்கிட்டே இரு. வேறு எவனுக்கும் உன் ஓட்டை போடாத, எந்த ஒரு தலைவரையும் தேர்ந்தெடுக்காதே. ஏனென்றால் நீதான் குடும்பத் தலைவன், மறந்து விடாதே. உன் மனைவி தான் குடும்பத் தலைவி, மறந்து விடாதே. உன் குழந்தைகள் தான் இந்த உலகத்திலேயே உயர்ந்த செல்வம், மாபெரும் செல்வம். அவர்களை என்றும் வருந்த வைக்காத, கண்ணீர் விட வைக்காத, கவலைப்பட வைக்காத. சேர்ந்து வாழ்ந்தால், கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. உலகம் மக்கள் எல்லாரும் இதை கடைபிடித்தப்போ ஒரு குடும்பம், அந்த குடும்பம் சூப்பராக இருக்குதுன்னு வச்சுக்கோ. ஒவ்வொரு குடும்பமும் அதே மாதிரி சூப்பராக இருக்குதுன்னு வச்சுக்கோ. உலகம் மொத்தமும் சூப்பராக இருக்கும். தேங்க்யூ. By the rivers of Babylon, while we sat down, we wept when we remembered Zion. By the rivers of Babylon, while we sat down, we wept when we remembered Zion. They were waiting who carry us away its captivity, requiring from us a song. Now how shall we sing the Lord's song in a strange land? They were waiting who carries away its captivity,